செய்ய சொல்கிறான்னு சொன்னா, இன்க்ரீஸ் இன் யுவர் ஃபெய்த், இன்க்ரீஸ் இன் த ட்ரஸ்ட் இன் யூ காட் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அதற்கு என்ன செய்யணும்னு சொன்னா, we need to spend time, we need to seek God. ஆண்டவரை இன்னும் அதிகமாக நாம் பார்ப்பதற்கும், ஆண்டவரை இன்னும் அதிகமாக நாடுவதற்கும் we have to make intentional steps. Amen. கால்ம நேச்சுரலா எழுந்தோடனே நம்ம காஃபி குடிப்போம். Is it right? It is very natural for us to drink something. But அந்த லிவிங் வாட்டர்னு ஒன்று எங்கேயா இருக்குதா பார்த்து தேடணும். It doesn't come naturally இல்லையா? ஏன்னா லிவிங் வாட்டர் நமக்கு தெரியல. காஃபினா there is a stove, there is something that we do. ஆனால் லிவிங் வாட்டர்ன்றது ஆண்டவரை குறிக்கிறதாக இருக்கு. ஸோ are we looking, seeking for the word in the morning? ஆண்டவரே என்னோட கூட பேசுங்க காலை வேளையில். ஆண்டவர், Lord speak to me, Lord I want to speak to you. இது நேச்சுரலாக யாருக்காவது வருமா? It is not natural. That is why the word says seek God intentionally. பக்கத்துல சொல்லுங்க, seek God intentionally. ஆண்டவரை நாடுவது பிரதானமான காரியமாக வைக்க வேண்டும். Hallelujah. So if we have to one thing, ஒரே ஒரு காரியம் தான் ஆண்டவரை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். தாவீது தான் சொல்லுகிறான், only one thing ஆண்டவர், ஒரே ஒரு காரியம். அது என்னன்னு சொன்னா, உம்முடைய பிரகாரங்களிலே, உம்முடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதே நாடுவேன். அப்போ நமக்கு தெரியும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கணும்னு சொன்னா, to be in his presence is to leave everything else. மோசேயுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். அவன் அங்கே சீனாய் மலையின் மேலே போகிறான் யோசுவாவோட கூட. அப்போ போகிற வேளையில இங்கே இருக்கிற ஜனங்களை விட்டுட்டு தான் போகணும். ஏன்னா ஜனங்களை விட்டுட்டு ஒரு வாட்டி போய் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். உடனே எல்லாத்தையும் எடுத்து மாற்றி அவங்க இதுதான் வழின்னு சொன்னாங்க. ஸோ when sometimes நமக்கு நம்முடைய வீட்டு காரியங்கள், நம்முடைய குடும்ப காரியங்கள், நம்முடைய வேலை காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு பயம். இதெல்லாம் விட்டுட்டு டக்குன்னு ஒரு மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து, ஐயோ யாரோ மெசேஜ் பண்ணிட்டாங்க. 1980s 90s எத்தனை பேர் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்க? யாருமே. நம்பர் 1, there is no phone number display. ஓகே. நம்பர் 2, யார் அடிச்சான்னு தெரியாது. ஃபோன் ரிங் ஆச்சு, எடுத்து பேசினாதான் நீங்கள் அங்கே இருக்கிறீங்கன்னு தெரியும். இன்னைக்கு நம்ம ஆன்லைனில் இருக்கோமா ஆஃப்லைனில் இருக்கோமான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆன்லைனில் இருந்தால் உடனே சொல்லுவாங்க, ஏன் மெசேஜுக்கு ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணலை? ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடுவதுன்றது முதலாவது மொபைல், டெலிவிஷன், எல்லா விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும். வீட்டில் வேற விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல, தட் இஸ் அப் டு யூ. பட் எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் கொஞ்சம் ஒதுக்கி வைத்துட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய பிரசன்னம்